ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளரிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரிடம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த 13ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க சென்ற ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மலிவாலை முதலமைச்சரின் தனி உதவியாளர் பிபவ் குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுவாதி மலிவால் சிவில் லைன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் தொடர்புடைய பிபவ் குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு 5 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. விசாரணையின் ஒரு கட்டமாக முதல்வரின் இல்லத்திற்கு பிபவ் குமாரை அழைத்துச் சென்று சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடித்து காட்ட வைத்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் இல்லத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் பிபவ் குமாரிடம் காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை கேட்டதாக தெரிகிறது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க வரும்போதெல்லாம் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மலிவால் முன் அனுமதி பெற்று வருவாரா என்பது உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை காவல்துறையினர் கேட்டுள்ளதாக தெரிகிறது. அதோடு வழக்கு தொடர்பான ஆதாரங்களை அழித்த விவகாரம் தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சுவாதி மலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நேரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் இல்லத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை பெற காவல்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். எனினும் முதலமைச்சரின் இல்ல ஊழியர்கள் இதுவரை முழு சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்கவில்லை என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.